கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று நட்சத்திரம் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய மகத்துவமான உண்மைகளை தெரிந்து கொள்ளும்படி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியுமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோட்டீஸ் பார்த்துருப்பீங்களே. நோட்டீஸில் ஒரு கேள்வி இருந்திருக்கும். இந்த ஒரு நட்சத்திரம் அதை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொண்டு நம்முடைய ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளாக போன்ற மாதிரி அந்த கேள்விகளை பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போது இந்த ஒரு நட்சத்திரம் சொல்லக்கூடிய தலைப்பில் மிகவும் ஆச்சரியமான உண்மைகள் அடங்கியிருக்குது. அதை தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைய நாளில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நிதானமாக பொறுமையோடு கடைசி வரைக்கும் கவனிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமைகள். சரிங்களா? அப்போ இந்த ஒரு பாடத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் படிக்கலாம் பாருங்கள். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள் படிங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். பார்த்தீங்களா? அப்போது இதுதான் நாம் இன்றைக்கி தியானிக்க எடுத்துக்கொண்ட ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு பகுதிகள். சரிங்களா? அப்போது இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய அடிப்படை ரூல்ஸ் என்னன்றது நமக்கு தெரியணும். பாருங்கள், 2 பேதுருல 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு ஒரு சுய தோற்றமான ஒரு பொருள் இல்லை அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்றத நமக்கு இங்கே கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த என்னாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். அப்போது இந்த இடத்துல தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி இதை பேசுகிறார். அவருடைய பேர் பார்த்திங்கன்னா பீலையாம் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் தன்னுடைய மாம்ச பலகீனத்தினால தவறான விஷயங்கள் என்ன பண்ணிட்டார்னா விரும்புறதுக்காக உள்ளே போயிட்டார். அப்படி போகும் பொழுது தான் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறார். அந்த எச்சரிப்பை அவர் ஒரு கழுதை மேலே ஏறி போகிறார். அந்த கழுதை புரிஞ்சுக்கிச்சு, பீலையாம் புரிஞ்சிக்கல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா கழுதையை போட்டு நல்லா ஒரு 3 டைம் அடிச்சிட்டார். அவர் அடித்ததுக்கப்புறம் தான் அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா பேச ஆரம்பிச்சு. நான் உங்கள் கூட ரொம்ப நாள் இருந்திருக்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நான் உங்களை பண்ணியிருக்கேன்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா அங்கே பேச ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு கூட சில கேள்விகள் வரலாம், கழுதை பேசுமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க, கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த டைமில் தான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஐயோ, நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த மனிதன், அந்த தீர்க்கதரிசி புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். அந்த டைமில் பேசக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு கூடிய பகுதி. சரிங்களா? பின்னாடி அவருக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவார். ஏன்னா அவர் முற்றிலுமாக அவர் கெட்டு போயிட்டார், இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன அந்த பிள்ளையான்ற மனுஷன். சரிங்களா? அப்போ நமக்கு வேண்டியது இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது அப்படின்னு தான் நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்கள், அதிலே 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. பார்த்தீங்களா? ஸோ என்னுடைய கண் திறக்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன்றத அந்த பீலையாம் அங்கே சொல்கிறாரு. அப்போது இந்த ஒரு ப்ராஃபஸி நிறைய அவர் பேசியிருப்பார். நமக்கு வேண்டியது 17 19 வசனங்கள். இது முதல் பகுதியில் சொல்லப்பட்ட ஒரு ப்ராஃபஸி. அதை நல்லா கவனிக்கும் பொழுது 17ஆம் வசனம் தொடங்குறாரு பாருங்க, படிங்க.
அவரை காண்பேன், பாருங்க, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பாருங்க, யாரை காண்பேன், யாரை தரிசிப்பேன் சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய நட்சத்திரம். புரிஞ்சுங்களா? படிங்க. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அப்படின்றார். நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். சரிங்களா? அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, அப்போ அந்த ஸ்டார் ஆகிய அந்த செங்கோல் ஆகிய ஒருத்தர் எழும்பும் பொழுது முதல்ல என்ன பண்ணணும்னா மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அப்போ ஒரு வகையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மோவாப்பும் சேத்தும் ஒரே பகுதி தான். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரிகள், எனிமிஸ். ஏன்னா அவங்க நிர்மூலமாக்குன்றத அவரே அங்கே சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்தது 18ஆம் வசனம், ஏதோம் சுதந்திரமாகும். பாருங்க, அடுத்தது ஏதோம் சுதந்திரமாகும் அப்படின்றார். சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க. சேயீரும் இஸ்ரேலுக்கு சத்ரு. புரிஞ்சுங்களா? அதுவும் தன் வசமாக வந்துரும்ன்றத இங்கே சொல்கிறார். அப்போது அங்கே யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் செங்கோல் இஸ்ரேலிருந்து வரும். அவர் ஆளுகை செய்யும் பொழுது இந்த மோவாப்பும் இந்த சேத்தும் இந்த ஏதமும் சேரும் எல்லாருமே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் வந்துருவாங்கன்றத இங்கே சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். பாருங்க, இஸ்ரேல் பராக்கிரமம் செய்யும் அப்படின்றார். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாக்கோபிலிருந்து தோன்றக்கூடிய ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். அவ்வளவுதான். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார். அப்போ ஒரு நட்சத்திரம் தோன்றி ஆளுகை செய்ய ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வந்து நிற்க வைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்கு தரிசனத்தை இங்கே சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிக்குள்ளே போகும் பொழுது பரலோகத்தின் பிதா நமக்கு நிறைய கிருபைகளை கொடுத்து புரிய வச்சிருவார். சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த ஒரு திருக்கு தரிசனத்தை பிலேயாம் சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லியிருக்கான்றதை இப்போ நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். படிக்கும் பொழுது முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்றது முதல் அடையாளம். யாருக்கு அடையாளம்? என்ன அடையாளம்னா ஆளுகை செய்து எல்லா எதிரிகளையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய ஒருவருக்கு அடையாளம் அப்படின்றதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த ஆளுகை செய்வாங்கன்னு சொல்லி அந்த 19ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. அந்த 19ஆம் வசனத்தை, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். ஆளுகை செய்வார், டொமினியன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஆளுகைன்னு சொல்லும் பொழுது நம்ம எங்கேயோ முதல்ல பார்த்துருக்கோம். இந்த பூமியில் முதல்ல பூமியை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பார்த்தீங்களா? ஆதாமுக்கு தான் முதல்ல இந்த ஆளுகையை கொடுத்தன்றதை சொல்கிறார். அப்போது அந்த ஆதாம் சொல்லக்கூடிய முதல் மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் அந்த ஆளுகையை இழந்து போயிட்டார். அப்போது அந்த ஆதாம் யாருக்கு ஒரு அடையாளம்? பின்னாடி வரக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளம். புரிஞ்சுங்களா? பாருங்கள், ரோமரில் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய்
பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். பார்த்தீங்களா? அப்போது இந்த ரோமரில் 5ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வரைக்கும் வசனங்களை படித்து பார்க்கும்பொழுது நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சார். ஆதாம், முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது முந்தின ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் ஆளுகையை இழந்து போயிட்டார். அப்போ பிந்தின ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரு பூர்ணமான கீழ்ப்படிதல் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் மறுபடியும் ஆளுகை செய்வார் அப்படின்றதாங்க இந்த தீர்க்க தரிசனம். பாருங்கள், இது ஒரு பெரிய நம்பிக்கையை மறுபடியும் நமக்கு கொடுக்குது. இந்த உலகத்தில் இனி என்ன நடக்கப் போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கும்ன்றத முன்கூட்டியே நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு. அதனால தான் நாம் விசேஷமான ஆண்டுடைய பிள்ளைகள்ன்றதை சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய நம்முடைய காதுகளும் பார்க்கக்கூடிய கண்களும் பாக்கியம் உள்ளவைகள்ன்றத அவர் அருமையாக சொல்லி காமிச்சிருக்கான்றது நமக்கு தெரியும் மத்தேயுவில். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரங்களே, நல்லா வேணுங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்னும் கொஞ்ச நாள் ஆளுகை செய்வார்ன்ற சில வசனங்களை நம்ம படிக்கலாம். பாருங்க, சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். பார்த்தீங்களா? மறுபடியும் அந்த ஆளுகை அவர் கண்ட்ரோலில் வரும்ன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். பார்த்தீங்களா? அப்போ மறுபடியுமாக இந்த ஆளுகையை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வான்ற ஒரு தீர்க்க தரிசனம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இங்கே காமிக்கப்பட்டிருக்கு. இதை விட இந்த உலகத்தில் நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைன்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்வான்றதை தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். சில நேரத்தில் சில பேருக்கு இதை நேரடியாக படிக்கும் பொழுது ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த மெத்தடில் அருமையான வழிமுறைகளை காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த ப்ராஃபஸியை படிக்கும் பொழுது என்ன வழிமுறைகள் எப்படி உறுதிப்படுத்தி நமக்கு முன்னாடி வச்சிருக்காரதை பார்க்க போகிறோம். எதை? இந்த தீர்க்க தரிசனத்துடைய முக்கியமான பொருளே நம்முடைய ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆளுகை செய்வார் அப்படின்றது தான். அதை நேரடியாக பார்த்தா புரியாது, அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது நிறைவேறக்கூடிய முறைமைகள் உள்ள காமிச்சிருக்கார். அதை கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு பெரிய லெவலில் இன்னும் உற்சாகமான நம்பிக்கைகளும் சந்தோஷங்களும் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும்னா இந்த தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் படிக்கணும். படிங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பாருங்க, இதுதான் க்ளூ தீர்க்க தரிசனத்தில். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் அப்படின்னு சொல்றார். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த ஒரு க்ளூவை வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம உள்ளே போகணும். எதுக்குள்ளே போகணும்? நம்முடைய ஆண்டவர் தான் ஆளுகை செய்ய போகிறான்றது தெளிவாயிடுச்சு. ஆனால் அதை நம்புறதுக்காகவே இது நிறைவேற்றி காமிச்ச ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போகணும்னா இது நமக்கு தெரியணும். அப்போது ஒரு நட்சத்திரம் எங்கேருந்து உதிக்குமா? யாக்கோபிலிருந்து உதிக்கும் சொல்லி காமிச்சிருக்கார். அது ஏன் யாக்கோபிலிருந்து? அப்போது ஏன் யாக்கோபிலிருந்து சொல்லி காமிச்சார்னா, யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஆளுகை செய்யும், அதான் செங்கோல் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போது யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய அதில் முதல் நட்சத்திரம், அந்த முதல் நட்சத்திரம் எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்களை தரிசனமாக தீர்க்க தரிசனமாக சொன்னார் அப்படின்றத கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி செங்கோல் நீங்குவதில்லை அப்படின்ற பாடத்தில் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருந்தோம். சரிங்களா? அந்த வசனம் இப்போ நமக்கு தேவைப்படுது. வாசிக்கலாமா? பாருங்கள், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும்
செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கவனிச்சிருந்தோம் ஏற்கனவே. நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும் எல்லாருமே. அப்போது சமாதான கர்த்தர் வர வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அப்போது இந்த ஆளுகை செய்யக்கூடிய சரியான அத்தாரிட்டி அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வர வரைக்கும் யூதாவுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் எடுக்க மாட்டேன், வேறு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன், அது உனக்கு மட்டுமே சொந்தமானதுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். அப்போது அந்த யூதாவிலிருந்து வரக்கூடிய சரியான ஆளுகை செய்யக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்றது அங்கே நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காமிக்கிறார். சரிங்களா? அப்போ மறுபடியும் அந்த 49:10 படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பார்த்தீங்களா? அப்போ இது நமக்கு தெளிவுபடுத்திட்டார். என்ன தெளிவுபடுத்திட்டாரு? யூதாவில் இருந்து தான் ஒரு செங்கோல் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னார். அந்த செங்கோல் வெளியே வருதுன்னா அவர் தான் எதுவாக இருக்கணும்? அவர் தான் யூதாவிலிருந்து வெளியே வரக்கூடிய உதிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு இடம் தெளிவுபடுத்திட்டார். அப்போ இந்த இடம் முதல்ல யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது யாருக்கு பொருந்தும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. யூதாவிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் வெளியே வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது பொருள் என்னவோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரை புரிய வைக்கிறதுக்காக, அவரை பற்றின உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக அது சொல்லர்த்தமாக நிறைவேறிருக்குது. ஸோ அப்படி முதல்ல இந்த திட்டங்களில் சொல்லர்த்தமாக ஒரு ராஜா கிட்ட நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி காமிச்சிருக்காரு. அந்த ராஜா தான் நம்முடைய யூதாவுடைய முதல் ராஜாவாகிய தாவீது ராஜா. அப்போது தாவீது ராஜா தான் பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய நட்சத்திரமாகிய ராஜான்றது முதல்ல நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளமான வேலைகளை இந்த பூமியில் செய்து காமிச்சன்றதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த தாவீது ராஜாவை குறித்து படிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எங்கே தான் பிறந்தார், அவரை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை கவனிக்கும் பொழுது அவர் பிறந்த இடமும் பெத்லகேம்ன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், 1 சாமுவேலில் 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு. பாருங்க, இந்த வசனத்தில் கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுகிறார். நான் சவுலை தள்ளிட்டேன்ல, நீ கஷ்டப்பட்டு இருக்க, நீ என்ன பண்ண, பெத்லகேமுக்கு போ, அங்கே ஈசா இருக்கார், அவருடைய மகனை நீ அபிஷேகம் பண்ணுன்றத சொல்றார். பாருங்க 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். பார்த்தீங்களா? பெத்லகேமுக்கு போயிட்டாரு. அப்போது இந்த பெத்லகேம் ஊர் தான் யாருடைய ஊர்? தாவீதுடைய ஊருன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போது அங்கே இருந்து தான் இந்த முதல் ஸ்டார் ஆகிய நம்முடைய தாவீது ராஜா உதிக்க ஆரம்பிச்சான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அப்புறம் ஏன் இங்கே ஸ்டார் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஸ்டார் பொதுவாக என்ன பண்ணும்? வெளிச்சம் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? அப்போது 2 சாமுவேலில் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது தாவீது இஸ்ரவேலுக்கு விளக்காக இருந்தான்றதை சொல்லப்பட்டிருக்கும். படிங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தீனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். பார்த்தீங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்து கவனிக்கும் பொழுது தாவீது ராஜா தேவாலயத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் ஒழுங்குபடுத்துகிறார். அப்போ இஸ்ரேலுக்கு சரியான வழிகாட்டுதல தாவீது ராஜா கொடுத்துருக்கான்றதையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 1லேருந்து படிங்க. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், தாவீது கிழவனும் பூரண வயது உள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான்.
இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய லக்கம் 38,000. ஓகே, இதெல்லாம் நம்ம ஏன் படித்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ படித்த வசனம் வந்து தாவீது ராஜா ஆலயத்தில் வந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒழுங்குபடுத்துவார். அப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, 2 வசனத்தின் மூலமாக ஒன்று வந்து 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா இஸ்ரேலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விளக்காக இருந்திருக்கான்றதையும் அங்கே சொல்லப்படுதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில் தாவீது ராஜா ஒரு முடிசூடாத மன்னனாக, யாருமே ஜெயிக்க முடியாத ராஜாவாக, எல்லா எதிரிகளையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்திருக்கான்றதையும் இந்த வசனம் சொல்லுது. எந்த வசனம் படிங்க? மறுபடியும் என்னாகமம் 24:17 படிங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இப்ப புரிஞ்சுங்களா? ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் சொல்லும் பொழுது, அப்ப ஏன் யாக்கோபுன்னு சொல்லி காமிச்சாருன்னா, யூதா கிட்ட இருந்தா ஆளுகை முதல்ல வெளியே வரும்னு சொல்லி காமிச்சாரு. காரணம் என்னன்னா, யூதா கோத்திரத்து சிங்கம் வரணும், அதான் தீர்க்க தரிசனம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்னாகமம் 24:17 யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொல்லும் பொழுது, அது முதல்ல யாரை பொருள்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவை பொருள்படுத்துதுன்றதை நம்ம சில வசனங்கள் மூலமாக படித்தோம். சரிங்களா? அடுத்து வந்து தாவீது ராஜா ஆளுகை செய்யக்கூடியவராக இருப்பார்ன்றது தான் அடுத்த லைன் படிங்க. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. பார்த்தீங்களா? அப்போ ஒரு செங்கோல் அப்படின்னு சொல்லும் பொழுது, செங்கோலுக்கு என்ன அர்த்தம்? ரைட் டு ரூல், சரியான அதிகாரத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சரியான ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. நல்லா கொண்டீங்க. செங்கோல் என்பது அதிகாரத்தை அடையாளப்படுத்தும். அந்த அதிகாரம் சரியான மனிதர்கள் கையில் தான் இருக்குன்றது நம்முடைய ஆண்டவருடைய திட்டமாக இருந்துச்சு. எங்கே படிச்சிருந்தோம்? ஆதியாகமம் 49:9-10 படிச்சிருந்தோம். அந்த வகையில் முதல்ல யூதா கோத்திரத்தில் வரக்கூடிய தாவீது ராஜா தான் சரியான ஆளுகை செய்வார்ன்றதை அங்கே சொல்லி காமிச்சாங்க. ஏன் சொல்லி காமிச்சாங்கன்னா, பின்னாடி இவருடைய லைனில் வரக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூதராஜ சிங்கம்ன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்போ தாவீது ராஜா அந்த செங்கோல் சொல்லும் பொழுது அவருடைய ஆளுகை அதிகாரங்கள் அதன் மூலமாக எல்லா எதிரிகளையும் நிர்மூலமாக்குவான்றதையும் தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ தாவீது ராஜா இந்த மாதிரி நிர்மூலமாக்கியிருக்கான்றதுக்கு ஒரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு. பார்த்தீங்களா? அப்போ மோவாபியரை கம்ப்ளீட்டாக தர மட்டும் ஒளிய பண்ணது யாருன்னா தாவீது ராஜான்றது நமக்கு தெரிய வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி அதில் 13-14 படிங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். பார்த்தீங்களா? ஏதோம் மறந்துடக்கூடாது. என்னாகமத்தில் தீர்க்க தரிசனத்தில் இது வந்திருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ என்னாகும் படிங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோ சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். பார்த்தீங்களா? அப்போ இந்த ஏதோமும் இந்த சேரும் கூட அவருக்கு சுதந்திரமாகுன்றத ஏற்கனவே சொல்லி காமிச்சினாரு. அதை தான் நம்ம எங்கே வாசித்தோம்? 2 சாமுவேலில் 8ஆம் அதிகாரத்தில் 13-14 தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த இஸ்ரேல் ராஜ்யத்திலிருந்து தான் ஒரு நட்சத்திரம் உதிச்சு ஒரு செங்கோல் வெளியே வரும்னு சொல்லி காமிச்சாரு. அப்படி முதல்ல வெளியே வந்தது நம்முடைய தாவீது ராஜான்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய இருக்குது, நமக்கு முதல்ல இது போதும். புரிஞ்சுங்களா? இதோடைய பொருளுக்குள்ளாக என்ன பண்ணணும்னா, நம்ம கடந்து போகும்போது தான் இன்னும் ஆச்சரியமான உண்மைகள் நமக்கு தெரிய வரும். புரிஞ்சுங்களா? மறுபடியும் அந்த 19ஆம் வசனம் படிங்க. 19ஆம் வசனம்,
யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். அது முதல்ல யாரு? நம்முடைய தாவீது ராஜான்றது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பட்டணங்களில் மீதியானவர்களை அடிப்பார் என்றான். ஓகே, புரிஞ்சுங்களா? அப்போ எல்லா வகையிலுமே தாவீது ராஜா அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்துக்கு பொருத்தமாக இருந்தான்றதை நம்ம கவனித்து முடிச்சிட்டோம். ஆனால் இது ஒரு தீர்க்க தரிசனம் இல்லையா? அப்போ இந்த தீர்க்க தரிசனத்துடைய உண்மையான பொருள் யாரை பற்றினது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே சில துப்பு கொடுக்கப்பட்டது. யாரை பற்றினது? அதாவது க்ளூ. நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அவர்தான் இஸ்ரவேலுக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் முறியடித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்வார் அப்படின்றதுக்கு ஒரு முன்னடையாளமாக தான் தாவீது ராஜாவை ஏற்படுத்தி காமிச்சார். இப்போ நமக்கு சந்தேகமே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா உலகத்தில் யாரை பற்றி தெரிஞ்சிருக்கும்? அவங்களுக்கு தாவீது ராஜாவை பற்றி கட்டாயமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய உண்மைகளை வேதாமத்திலிருந்து படிச்சிருந்திருப்பாங்க. அவர் ஜெயிச்சார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவரும் இன்னும் கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஜெயிப்பார் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கின்றத இப்போ நம்ம கவனிச்சிட்டோம். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதோடைய உண்மையான பொருள் எப்படி இருக்கின்றத நம்ம கவனிக்கிறதுக்காக கடந்து போக போகிறோம். சரிங்களா? மறுபடியும் படிக்கலாமா? பாருங்க, என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பார்த்தீங்களா? அவரை காண்பேன், அவரை தரிசிப்பேன், இப்பொழுது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் எங்கிருந்து வருமா? யாக்கோபிலிருந்து உதிக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு சொல்லி யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, நம்முடைய தாவீது ராஜாவை அடையாளப்படுத்தினாங்க முதல்ல. அடுத்தது அதோடைய பொருள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியான வசனம் இருக்கா வேதாமத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான வசனம் இருக்குது. படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும். பாத்தீங்களா? நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா? பிரைட் மார்னிங் ஸ்டார் அப்படின்றத இங்க சொல்லி காமிச்சிட்டார். அப்போ எப்படி தாவீது ராஜா அங்க யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய நட்சத்திரமா இருந்தாரோ, அதோடைய பொருள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நேரடியாக இங்க சொல்லி காமிச்சிட்டாங்கன்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தது இந்த நட்சத்திரம் கட்டாயமா எங்க உதிக்குமா? யாக்கோபிலிருந்து உதிக்கும் சொல்லும் பொழுது தாவீது ராஜா எங்க உதிச்சாரு? யாக்கோபிலிருந்து உதிச்சு அவர் இஸ்ரேலில் பெறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாரு. இஸ்ரேல் எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல பிறந்தாருன்னு சொல்லி நம்ம எங்க படிச்சிருந்தோம்? 1 சாமுவேலில் 16ஆம் அதிகாரத்தில் 1 அப்புறம் 4 வசனத்தில் படிச்சிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேமில் பிறந்தார்ன்றது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரிஞ்ச மகா பெரிய உண்மைகள். அதனால தான் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளும் அவரை தேடி வந்தாங்க. பாருங்க, மத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது. பாத்தீங்களா? யூதாவில் உள்ள பெத்லகேமிலே. பாருங்க, இதுதான் ஆச்சரியம். இந்த மாதிரி ஆச்சரியம் நம்ம உள்ள வர நம்முடைய கண்களும் திறக்கப்படும். காரணம் என்ன? அநேகருடைய கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா? படிக்கலாமா? பாருங்க, 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மனக்கண்ணும் குருடாக்கப்பட்டிருந்தது. எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ இந்த உண்மைகளை நம்முடைய வேதத்தின் மூலமாக பரலோகத்தின் தேவனுடைய கிருபையினால அதை புரிந்து கொள்ளும் பொழுது, அது எங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம். இதுவரைக்கும் உலகத்தில் நாங்கள் குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கூட நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் அநேகருடைய மனக்கண்களை குருடாகி இருக்கா. இப்போ தெளிவுபடுத்த நம்முடைய ஆண்டவர் தாவீதின் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் உதிச்சது, இஸ்ரேலில் உதிச்சது, பெத்லகேமில் அது பிறந்தது சொன்னார். அதே நட்சத்திரமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து, அதாவது அவரை அடையாளப்படுத்தக்கூடிய நட்சத்திரமாகிய யாரை?
தாவீது அடையாளப்படுத்தக்கூடிய, தாவீது மூலமாக அடையாளப்படுத்தப்பட்ட நட்சத்திரமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேமில் பிறந்தார். பாருங்கள் எவ்வளோ சேவை இருக்குது பாருங்கள். இதுதான் வேதாகமம். இப்போ கண் திறக்கப்பட்டுச்சு இல்லையா? இது ஒரு ஸ்டார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு ஸ்டாரு. அவரை அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு ஸ்டாரை வைக்கணும் அவசியமே கிடையாது. எங்கேயுமே வேதாகமம் நமக்கு எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லலைன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவு. அப்போ கிழக்கில் சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோன்னு சொன்னாங்க. ஆனால் அதோடைய பொருள் அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவரே ஒரு ஸ்டார். புரிஞ்சுங்களா? அவர் பிறந்திருக்கான்றதுக்கு எது அடையாளம்? இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்டார் கட்டுறாங்களே, அது அடையாளமா? 100% அது அடையாளமே அல்ல. அது வேதம் அங்கீகரிக்காத ஒரு காரியம்ன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகர், நாம் நேசிக்கிறவர், நம்முடைய மீட்பர். அவருக்கு பின்னாடி உலகமே இன்னைக்கு போயிட்டு இருக்குது, போக போகுது. அப்படிப்பட்டவர் இந்த பூமியில் பிறந்திருக்கார் அப்படின்றதுக்கு சரியான அடையாளம் ஒன்னே ஒன்று தான். படிக்கலாமா? பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். பாத்தீங்களா? இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ஆண்டவர் நேசிக்கிறோம் இல்லையா? ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்ன பண்ணுவானா, ஆண்டவரே இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா இதுதான் ஆண்டவர் அடையாளம், ஸ்டார் அடையாளம் அல்ல ஆண்டவரே அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுங்களா? ஒருவேளை கண்கள் கூடாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டார் கட்டுவாங்கன்னு அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளையை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யார் அந்த பிள்ளை? உலகத்தின் ரட்சகர், என்னுடைய ஆண்டவர், கிறிஸ்தவனுக்கு தலைவர் அவர் தான். அப்ப அவரை கண்டுபிடிக்கணும்னா அவரை துணியில சுத்தி வச்சிருப்பாங்கன்னு தான் அடையாளம். அது என்ன அடையாளம்? அப்போ அதில் ஒரு உண்மை இருக்குது. இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த குழந்தைய ஒரு துணியில் சுற்றி வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ இதில் ஒரு உண்மையை கொடுத்துக்கார நம்முடைய ஆண்டவர். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. இது ஆங்கிலத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட்லிங் கிளாத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்வாட்லிங், SWADDLINGன்னு போட்டிருப்பாங்க. அப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு துணியில் சுற்றி வைப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக குழந்தை இருக்கும், சரிங்களா? அது நல்லா ஆரோக்கியமாக இருந்து நல்லா வளரும். அதுக்காக தான் அது மாதிரி பண்ணுறாங்கன்றது நமக்கு நிறைய தெரியும். ஆனால் ஒரு அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்குது வேதாந்தத்துக்குள்ளாக. அதுவும் உலகத்தினுடைய ரட்சகர், என்னுடைய ஆண்டவர், நம்முடைய மீட்பர், நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர் அவர் தானே. அப்போ அவரை பற்றின அடையாளம் நமக்கு தெரியணுமே வேண்டாமா? கட்டாயமாக நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் வேதாந்தத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன க்ளூ நம்முடைய ஆண்டவர் எல்லா இடத்துலையுமே எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் பதிவு செய்து வச்சிருப்பார். நிறைய இடங்கள் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தேடும் போது நம்மளுக்கு டைரெக்டாக அதை தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்படி எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், யோபுல 38ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் படிங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? பாருங்க, யோபுவை கூப்பிட்டு கேள்வி கேட்குறார் நம்முடைய பரலோகத்தின் தேவன். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினல்ல, நீ எங்கே இருந்த, நீ சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. இன்றைக்கி நாம் எல்லாரும் கவலைப்பட்டுருக்கோம் நிறைய விஷயங்களை பார்த்து. அந்த கவலைப்படுறதுனாலே நம்மளை கூப்பிட்டு சொல்கிறார், நான் பூமியை இவ்வளோ அழகாக அஸ்திபாரப்படுத்தி இவ்வளோ நேர்த்தியாக அழகாக உண்டாக்கி உனக்காக தான் கொடுத்தேன், நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு அந்த பூமியை நான் எப்படி அஸ்திபாரப்படுத்தினேன், எப்படி திட்டம் பண்ண அந்த ஞானம் இருக்குதா? இல்லை, அந்த ஞானம் எனக்கு இருக்கு இல்லையா? அப்படி தைரியமாக உலகத்துக்குள்ள எல்லா பிரச்சனைகளுமே கொஞ்ச நாளில் போயிட்டு சொல்லி காமிச்சார். இப்படி அவர் பேசிட்டே இருக்கும் பொழுதுதான் பூமியை பற்றி இன்னொரு உண்மையாக சொல்கிறார். பாருங்க, அதில் 9ஆம் வசனம் படிங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும். பார்த்தீங்களா? மேகத்தை வஸ்திரமாகவும் இருளை புடவையாகவும் நான் உடுத்தின போது நீ எங்கே இருந்த அப்படின்றார். இது ரொம்ப ஆழமான ஒரு ஞானம். ஆனால் நமக்கு வேண்டியது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் படுக்க வச்சுருப்பாங்க, அதான அடையாளம். அதுக்கு என்ன ஒரு பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்க தான் உள்ளே வந்தோம். வரும்பொழுது யோபுல 38ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து ஆங்கில வேதாமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட்லிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த துணிக்கு இப்போ பூமி இருக்குது, அந்த பூமியை நான் நேர்த்தியாக
இந்த மனிதன் வாழக்கூடிய வகையில் படைச்சி அந்த பூமி எப்படிலாம் செயல்படணுமோ, பூமிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி அழகாக பூமியை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிற நீ வாழ்கிறதுக்காக அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை நம்ம காமிக்கிறார். எப்படி காமிக்கிறார்னா, நம்முடைய ஆண்டவரை அதே மாதிரி ஸ்வாட்லிங் கிளாத்தில் அவரை சுற்றி இங்கே முன்னாடி வச்சிருக்கும் பொழுது என்ன அடையாளம்னா, இந்த பூமியில் அவர் வந்து பரிபூர்ணமாக இந்த உலகத்தை மீட்டெடுப்பார், அவரை பர்ஃபெக்டாக நேர்த்தியாக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நல்லா கவனிங்க, யோபுல சொல்லும் பொழுது பூமியை நான் நேர்த்தி ஏற்படுத்தியிருக்கிறேன், அதுக்கு தான் அந்த ஸ்வாட்லிங் கிளாத்தை காமிச்சார். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவருக்கு இந்த துணிகளை சுற்றின்னு சொல்லி காமிக்கும் பொழுது அவரை பரிபூர்ணமாக, அதாவது உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி உங்களுக்காக எல்லா கிருபையும் ஆசீர்வாதத்தின் நன்மையும் கொடுக்கும்படியாக அவரை பூமியில் ஏற்ற காலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறேன். என்ன மாதிரி? ஒரு ஸ்டார் மாதிரி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆளுநராக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்ற அடையாளங்களை இந்த துணிகளில் சுற்றி வைக்கிறது மூலமாக காமிச்சிருக்கிறேன். இதை கண்டுபிடிங்க, இதை கண்டுபிடிச்சி அவருக்காக ஜீவனை கொடுங்க, அந்த ராஜாவுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுங்கன்னு சொன்னார். என்ன கிஃப்ட்டு? 3 முக்கியமான கிஃப்ட்டு தெரியணும். அப்படின்னா அடுத்த வாரம் இதே நாள் என்ன பண்ணலாம்னா அந்த கிஃப்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே வரலாம். அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை கவனிக்கும் பொழுது அவர் ஒரு நட்சத்திரமாக, ஒரு ஸ்டாராக இருக்கிறார், அவர் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு எந்த பயமும் தேவையில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும் இல்லையா? அப்போ இந்த ஸ்டாரும் இந்த ஆளுகையும் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது முதல்ல ஆபிரகாம் சொல்லக்கூடிய விசுவாசத்தினுடைய அடிப்படை அஸ்திபார கல் அவர் தான். அவர் ஒரு விசுவாசத்தை பூர்ணமாக நிரூபித்து காமிச்சார். அதனால அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அதை படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும். பார்த்தீங்களா, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் சொன்னார். அப்போ வானத்து நட்சத்திரம் வந்துருச்சா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நட்சத்திரமே, அவர் தான் அந்த சந்ததியே அப்படின்றத தெளிவாக சொல்லி காமிச்சிருக்கார். இந்த ஆதியாகமம் 22:17 ரொம்ப அதிகமாக நிதானத்தோடு பொருள்பட படிக்க வேண்டியது கடமைகள், சரிங்களா? ஆனால் அதோடைய பொருள் மட்டும் இப்போ நம்ம பகிர்ந்துக்கிறோம் உங்ககிட்ட. பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாத்தீங்களா, அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னா அந்த ஸ்டார் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டார். அப்போ அந்த ஸ்டார் அப்படின்ற அடையாளத்தை ஏன் காமிச்சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுமையாக இந்த பூமியில் நிறைவேற்றி முதல்ல முடிப்பார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை அந்த ஸ்டார் மூலமாக காமிச்சிருக்கார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்டார் என்ன பண்ணும்? ஒளி கொடுக்கும். கரெக்டா இல்லையா? பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். பார்த்தீங்களா, நான் உலகத்துக்கு ஒளின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இவர் தான் லைட்டு அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ இந்த லைட்டு கிட்ட வரவங்க இருளில் நிற்க மாட்டாங்க, அவர்கள் வெளிச்சம் அடைவார்கள்ன்றதையும் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கார். அப்படி வெளிச்சம் அடையும் பொழுது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய முக்கியமான திட்டங்கள். நம்முடைய ஆண்டரை பற்றி ஏற்கனவே ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்தார், வானத்தின் நட்சத்திரம் சொல்லி. அந்த நட்சத்திரத்துக்கான அடையாளத்தை தான் நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றி காமிக்கிறாரு. பெத்லகேமில் பிறந்துன்னு சொல்கிறார். அப்போ பெத்லகேமில் நம்முடைய ஆண்டவர் பிறக்கும் பொழுது அவர் உலகத்துக்கு ஒளி, லைட்ன்றதை புரிய வைக்கிறார். அப்போ அவர் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அவர் மாதிரி யார் யாரெல்லாம் வாழ்ந்து முடிக்கிறாங்களோ அவர் கூட இணைந்திருப்பார்கள். என்ன மாதிரி? ஸ்டார் மாதிரி. படிக்கலாமா? பாருங்க, தானியேல்ல 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். பாத்தீங்களா, அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவங்க ஸ்டார் மாதிரி இருப்பாங்கன்றதையும் சொல்லி காமிக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிங்க. மத்தேயு
13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு பாடம் மறந்துடக்கூடாது. முதல்ல என்ன பார்த்தோம்? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம், ஒரு செங்கோல். அது யாரு? தாவீது ராஜா. அடுத்தது என்ன பண்ணாரு? மோவாப், சேத், ஏதோம், சேர் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். புரிஞ்சுங்களா? இதுதான் நிழல். பொருளில் வரும் பொழுது அந்த யாக்கோபிலிருந்து ஒதுக்கக்கூடிய நட்சத்திரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஏன் ஸ்டார்ன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் விடிவெளி நட்சத்திரம்ன்றதை நேரடியாகவே படித்தோம். தாவீதுக்கு ஒப்பிட்டு எங்கே பார்த்துருந்தோம்? வெளிப்படுத்தலில் 22, 16 கிளியராக பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்டாருடைய பொருள் என்னன்னு சொல்லி கவனிக்க வரும்பொழுது தான் நமக்கு தேவைப்பட்டது ஸ்டார் ஒளி கொடுக்கும், அநேகரை நீதிக்குட்படுத்தும். அப்போது நம்முடைய அடையசுக்கிறது தான் ஆபிரகாம்கிட்ட கொடுத்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் முதல் ஸ்டார்ன்றதை நம்ம வசனத்தை படித்து தெளிவுபடுத்தி உள்ளே வந்திருக்கோம். அவர் மாதிரி யார் வாழ்கிறாங்களோ அவர்களும் ஸ்டார் மாதிரி இருப்பாங்கன்றதை நம்ம இடையில பார்த்துட்டு உள்ளே வந்துட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்முடைய அடையசுக்கிறது அநேகரை நீதிக்குட்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டார் இருப்பான்றது தான் அடையாளம். இந்த அடையாளத்தை எவ்வளோ அழகான ஒரு அடையாளத்தை காமிச்சான்றது தான் நம்முடைய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. என்ன அடையாளம்? பிள்ளை பிறந்திருக்காங்க அப்படின்னா பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருப்பாங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி. இது யாருக்கு மட்டும்தான் புரியும்? ஒரு கேள்வி வந்துருச்சு. யாருக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னா, அதிலே 10ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாருக்கு சொன்னார் அதை? இந்த நற்செய்தி எல்லார் காதிலையும் விழாது. அப்படி விழுந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. அன்னைக்கு வயல்வெளியில் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய மேய்ப்பர்கள், அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் சொல்லுவார் அர்த்தம் கிடையாது. யாருக்கு சொல்லுவார்னா, ரொம்ப தாழ்மையாக ஹம்பிளாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவாராம். அது என்ன தாழ்மை, ஹம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாழ்மை என்பதற்கு ஒரே ஒரு பொருள் வேதாமத்தில் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுதோ அதனுடைய உண்மையை தெரிந்து கொண்டு உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்து அதுக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமே தாழ்மை. அதே மாதிரி தான் அன்றைக்கி மேய்ப்பர்கள்ட்ட போய் சொன்னார். அவங்க கேட்டாங்க, சந்தோஷத்தோடு போய் பிள்ளையை பார்த்தாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி யாரெல்லாம் என்னுடைய ஆண்டவர் அவர் உயிரை கொடுத்து வசனம் கொடுத்துருக்காரு, அந்த வசனம் என்ன சொல்லுது, எந்த உண்மையை சொல்லுதுன்னு சொல்லி கவனிப்பாங்களே தவிர, இந்த பாரம்பரியம் சொல்லுது, இந்த அறிவு சொல்லுது, உலகம் சொல்லுது, இதை கவனிக்க மாட்டாங்க. இப்படி போயிட்டாங்கன்னாவே அதுக்கு பேர் மேற்றுமையாக மாறிடும். புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் படுக்க வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு தான் நம்ம எங்கே போகணும்? யோபுக்கு போகணும். யோபுக்கு போகும் பொழுது இந்த பூமியை நேர்த்தியாக நான் படைச்சிருக்கின்றதுக்கு ஒரு அடையாளம் காமிச்சார். அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரை இந்த பூமிக்கு பர்ஃபெக்டாக பரிபூர்ணமாக கொடுத்துருக்காராம் பரலோகத்தின் தேவன். அப்படி கொடுத்துருக்கும் பொழுது அவர் ஸ்டார் மாதிரி அநேகரை நீதிக்குட்படுத்தி எல்லாரையும் தன்னிடமாக இழுத்து கொள்ளுவார்ன்றது. ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியம், அவர் ஆளுகை செய்வார். அதாவது இஸ்ரேலிலிருந்து செங்கோல் எலும்புன்றதையும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த செங்கோல்ன்றதுக்கு சில வசனங்களை நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். எங்க படிச்சிருந்தோம்? ஆதியாகமம் 49:10. மறுபடியும் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பார்த்தீங்களா? சமாதான கர்த்தர் வர வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அப்ப யூதால வந்த முதல் ராஜா தாவீது ராஜா. தாவீது ராஜா யாருக்கு அடையாளம்? யூத ராஜ்ய சிங்கம். படிங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பாத்தீங்களா? யூத ராஜ்ய சிங்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்றதை இந்த வசனத்தை படித்தோம் இல்லையா? அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. சமாதான கர்த்தர் வர வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த யூதா கிட்ட இருந்தா ஆளுகை மறுபடியும் வெளியே வரும். புரிஞ்சுங்களா? அந்த ஆளுகை செய்கிறவர் வர வரைக்கும் வேற யாருக்குமே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன்றதான் அந்த தீர்க்க தரிசனம் இல்லையா? அப்ப சமாதான கர்த்தர் வந்துட்டார் இல்லையா?
அது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படிங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாத்தீங்களா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி காமிச்சார். இந்த சமாதான பிரபு தான் யூதருக்கு ராஜா, யூதராஜ சிங்கம் பிறந்திருக்காங்கன்றத கேள்விப்பட்டு சாஸ்திரிகள் வந்தாங்கன்றத நம்ம கவனிக்கிறோம். படிங்க மறுபடியும் மத்தேயில 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாத்தீங்களா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் எங்கே? அப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு நாம உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். முதல்ல அவரை பத்தி சொல்லும் பொழுது ஸ்டார்னு சொல்லி காமிச்சாங்க, ரெண்டாவது செங்கோல் ஆளுகை செய்வான்றதையும் சொல்லி காமிச்சாங்க. அப்போ அவருடைய முதலாம் வருகையில் சகல தகுதியோட நம்முடைய ஆண்டவர் வந்தான்றதான் உண்மை. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணல, அவரு ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரல. ஆனால் அப்படிப்பட்டவர் பிறந்துட்டான்றது மட்டும் அங்கே சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க, அப்படி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் தான்றதை அங்கே நிரூபிக்கப்பட்டது. அடுத்து கவனிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நம்முடைய இயேசு என்ன செய்வார் அப்படின்னா, இஸ்ரேலுடைய எல்லா எதிரிகளையும் நிர்மூலமாக்குவார். இஸ்ரேலுக்கு யார் எதிரி? மோவாப், சேத் இருந்தாங்க இல்லையா, நிர்மூலமாக்குறேன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அதே மாதிரி ஏதோம் இருந்தாங்க, சேர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துவான்றதையும் அங்க சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். மோவாப் என் பாத பாத்திரம். பாருங்க, மோவாப் என்னுடைய பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். ஏதோமின் மேல என்னுடைய பாதரட்சியை எரிந்து போடுவேன் அப்படின்றத இங்க சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்ப இதுல என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. மோவாப் என்னுடைய பாத பாத்திரம் அப்படின்றார். இது என்ன மோவாப்? யார் இந்த மோவாப் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, மோவாப் இஸ்ரேலுடைய எதிரி. புரிஞ்சுங்களா? எங்கே வாசிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, எரேமியாவில் 48ஆம் அதிகாரத்தில் 27 படிங்க. எரேமியா 48ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ, நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். பாத்தீங்களா என்ன சொல்ல வர்றாருன்னா, மோவாப் இஸ்ரேலுக்கு விரோதமாக நீ நிறைய காரியங்களை செய்த, உன்னோட மேட்டின்மையை காமிச்ச. இஸ்ரேல் என்ன பண்ணலன்னா ஒரு துளி கூட அவங்கள மதிக்கல, கனம் பண்ணல, விரோதமாக நிறைய காரியங்களை பண்ணன்றத அந்த எரேமியாவில் டீட்டெயிலாக நிறைய பேசுவார். புரிஞ்சுங்களா? அப்போ இப்போ என்ன சொல்றாரு சங்கீதத்தில்? மோவாப் என்னுடைய பாத பாத்திரம், வாஷ் பாட் அப்படின்னுவார், வாஷ் பாட் அப்படின்னு சொல்லுவார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா வாஷிங், புரிஞ்சுங்களா, கழுவக்கூடிய பாத்திரம் அப்படின்னார். எதை? காலை கழுவக்கூடிய பாத்திரம். அப்போ மோவாப்புடைய நிலைமை பாருங்க, முன்னாடி நீ எப்படி இருந்திருக்க? ஆளுகை செய்யக்கூடிய மேட்டின்மையில் அதிகாரத்தில் நீ இருந்திருக்கிற. ஆனால் உன் நிலைமை என்ன மாதிரி ஆக போகுது தெரியுமா? என்னுடைய காலை கழுவக்கூடிய பாத்திரமாக நீ இருப்பேன்னு சொல்லி காமிச்சார். அப்படின்னா நீ அடிமைப்படுத்தப்படுவாய் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய பொருள் இருக்குது, ஆனால் ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு டைம் மட்டும் தான் கிடையாது. அப்போது இந்த மோவாப் என்பது இஸ்ரேலுக்கு எதிரி. அப்போது இந்த மோவாப் இஸ்ரேலுக்கு எதிரி அப்படின்னா இன்றைக்கி சொல்லறதுமாகவே இஸ்ரேல் தேசம் இருக்குது. அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு யார் எதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தினுடைய சகோதரர்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த அரபு கண்ட்ரிஸ் தான் எதிரிகள். புரிஞ்சுங்களா? அப்படின்னா மோவாப் யாராக இருக்கணும்? இஸ்ரேலுக்கு சகோதரனாக இருக்கணும் தானே? கரெக்ட் தானே? ஆமாம், அதுதான் உண்மை. படிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால், அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாப்பியருக்கு தகப்பன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த மூத்தவன் யாருக்கு பிறந்தவன் சொல்லி பார்த்தீங்கன்னா லோத்.
அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ லோத்து வந்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த லோத்து வந்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் தெளிவாகும் பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர் சகோதரன்றது புரிய ஆரம்பிச்சிருச்சு. யார்? மோவாப் அப்படின்றது. அப்போது இந்த மோவாப் ஆகிய இஸ்ரேலுடைய சகோதரர் ஆகிய சுற்றிலும் இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் வந்து அவருடைய சகோதரர் இருந்தால் கூட அவர்களுக்கு எதிரிகள் மாதிரி அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. எந்த வகையிலும் அவங்களுக்கு தயவு காமிக்கல, அவங்களுக்கு கிருபை காமிக்கல. புரிஞ்சுங்களா? அதனால தான் உபாகமத்தில் கூட ஒரு தெளிவாக சொல்லி காமிச்சார். உபாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாய் மெசபத்தோமியாவின் ஊராகிய பேத்தோரிலிருந்து பேயோரின் குமாரன் பீலையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். யாருக்கு செய்ய வேண்டும்? அதிலே 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பாத்தீங்களா? என்னைக்குமே கர்த்தருடைய சபைக்குள்ள வரவே கூடாது. யாரு? இந்த மோவாபியன்றத விசேஷமா சொல்லி காமிச்சார். காரணம் என்னன்னா, நீங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக செயல்பட்டீங்கன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த மோவாப் என்பது ஒரு ராஜ்யம். புரிஞ்சுங்களா? மோவாப் என்பது ஒரு ராஜ்யம். அப்போ அந்த ராஜ்யம் இஸ்ரேலுக்கு எதிரிகளாக அவங்க எல்லா காலத்திலையும் செயல்பட்டிருக்காங்கன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார். அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரிகள் யாரு? அவருடைய சகோதரர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய வம்சவழியில் வந்த அவருடைய சகோதரர்களாகிய அவங்க சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இந்த கம்பேரிசனை புரிஞ்சுக்கோங்க. லோத்து அவருடைய மகன் மோவாப். புரிஞ்சுங்களா? லோத் யார்? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். புரிஞ்சுங்களா? அப்போ எல்லாருமே ஒரே ஃபேமிலி. ஒரு ஃபேமிலிக்குள்ள சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இங்கே லோத்து, மோவாப். புரிஞ்சுங்களா? இந்த மோவாப் யார்? யாக்கோபுக்கு சகோதரன். ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? இரக்கம் காமிச்சிருக்கணும், ஃபேர் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணலை? இந்த இடத்துல மோவாப் செய்யலைன்றதை நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ மோவாப் வந்து யாக்கோபுக்கு சகோதரனாக இருக்கும் பொழுது யாக்கோபு வந்து யாருக்கு அடையாளம்? இஸ்ரேல் தேசம். உன் பேர் இனி இஸ்ரேவேல் எனப்படுவதாக சொன்னார் இல்லையா? அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு யாக்கோபு என்பது இஸ்ரேல் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அப்போது அவங்களுக்கு சகோதரி யாருன்னா இந்த மோவாபியர் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அதனால தான் இவங்க கடைசி வரைக்கும் எதிரிகளாகவே இருக்காங்கன்றதையும் நமக்கு சொல்லி காமிச்சார். பாருங்க, சங்கீதம் 83 3ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் முதல். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்ரவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும். பார்த்தீங்களா? இப்படி யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதுல முக்கியமா மோவாபியர் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்ப கடைசி வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரி யாருன்னா இந்த மோவாபியர் அப்படின்னு தெரிய வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட கம்பேரிசன், ஒப்புமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ மோவாபியர் இஸ்ரேலுக்கு இன்னைக்கு வரைக்கும் எதிரியா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த எதிரிகள் யாருன்னா இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த நேச நாடுகள்ன்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் யாரு கூட சேர்ந்து இருக்கிறாங்க? அடுத்த முக்கியமான கேள்வி, யாரு கூட? இந்த மோவாபியர் யாரை வந்து தங்கள் வசமாக வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீலேயாம். புரிஞ்சுங்களா? பீலேயாம் சொல்லக்கூடிய தேவனுடைய தீர்க்கதரிசியை கூட வச்சுட்டு அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த மோவாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஜனங்கள், ராஜ்யங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இஸ்ரேல்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசம். இந்த மோவாபியன்றது இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய நேச நாடுகள் அல்லது உலக ராஜ்யங்கள். சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த மோவாபியர் இஸ்ரேலுடைய நேச நாடுகள் அல்லது உலக ராஜ்யங்கள். புரிஞ்சுங்களா? நான் ஏன் நேச நாடுகள் சொல்கிறேன்னா அவர்கள் சகோதரர் வழியில் வந்தவங்க எல்லாருமே ஆனால் எதிரிகள் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது இவங்க இந்த மோவாபியர் யார் கூட சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீலேயாம் கூட சேர்ந்துருக்கிறாங்க. ஏன் சேர்ந்துருக்காங்கன்னா பீலேயாமை வச்சு தான் யாரை சபிக்கிறாங்க? இஸ்ரவேலை சபிக்கிறாங்கன்றத நம்ம என்னாகமத்தில் நீங்கள் 22ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை ஒரே வசனத்தில் படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெளிப்படுத்தலில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பார்த்தீங்களா? அப்போ இந்த பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாம். அப்போ இந்த பாலாக் யாரு? மோவாபின் ராஜா. புரிஞ்சுங்களா? பாருங்க, அதிலே என்னாகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். பாத்தீங்களா? அப்போ இந்த பாலாக் யாருன்னா மோவாபினுடைய ராஜா அப்படின்றது இங்கே தெளிவுபடுத்திட்டார். நல்லா கவனிங்க கம்பேரிசன். இந்த மோவாப் என்பது இஸ்ரேலுடைய எதிரி. அப்போ இந்த எதிரி யார் கிடையாதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா நாடுகளுக்கும், உலக நாடுகளுக்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இவங்க யார் கூட சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய பீலையாம் கூட சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப பீலையாம் யாருக்கு அடையாளம்? கர்த்தருடைய வார்த்தையை தவறாக பயன்படுத்தக்கூடிய விசுவாச அமைப்புகளுக்கு இந்த பீலையாம் அடையாளம் இருக்காங்கன்றதையும் சொல்லப்படுது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த பீலையாம் ஆகிய தவறான விசுவாச அமைப்புகளும் இந்த மோவாப் ஆகிய உலக ராஜ்யங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போவாங்கன்றதா தெளிவாக நாம நிதானிச்ச சத்தியங்கள். அந்த வசனத்தை கரெக்டாக படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நம்ம பார்த்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வசனங்கள் நம்ம ஏற்கனவே பலமுறை அநேக பாடங்களில் பார்த்துட்டோம். கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமான பகுதி தான் இது எல்லாமே. இருந்தாலும் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் இந்த தவறான விசுவாச அமைப்புகளோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போவாங்கன்றதை நான் பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன் போகிறாங்க பாருங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் முதல் படிங்க. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுதந்திரத்தோடு குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷிஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையாடை அல்லவா வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த கூட்டம் உலக ராஜ்யங்கள் இந்த தவறான விசுவாச அமைப்புகள் கூட சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக வராங்களாம். ஏன் வராங்க? கொள்ளையிடத்துக்கு வருவாங்களாம். கொள்ளையிடத்துக்கு வருவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேல் உலகத்தில் எல்லா நாடுகளை விட செழிப்பாக மாறிடும். அப்படி செழிப்பாக மாறும் பொழுது உலகத்துக்குள்ள மிகப்பெரிய பஞ்சம் வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலை கொள்ளையிட போவாங்க. அர்மகதன் தொடங்குன்றதை நம்ம ஏற்கனவே அர்மகதன் சொல்லக்கூடிய பாடத்தில் பார்த்துருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பாடங்களை நீங்கள் கவனிக்கலாம்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ இவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு தேவைப்படுதா காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவே கம்மி நம்ம பார்த்தது. புரிஞ்சுங்களா? அப்போ 2 விஷயங்கள் ஏன் தெளிவாக பார்த்தோன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய இஸ்ரேலிலிருந்து எழும்பக்கூடிய பெத்லஹேமில் பிறக்கக்கூடிய ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ஸ்டார் ஆகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகரை நீதிக்கு உட்படுத்துவார்ன்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ அவருக்கு பின்னாடி ஒட்டுமொத்த உலகமே இன்னும் கொஞ்ச நாளில் போவாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் ஸ்டார் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். ஏன்னா செங்கோல்
அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் தகுதியான ஒரு மனிதன்றதையும் இந்த பூமியில் நமக்கு சொல்லி காமிச்சாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட அடையாளங்கள் தான் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பாங்கிறதுக்கு அடையாளம். அப்போ அதுக்குள்ளே இவ்வளோ காரியங்கள் மறைஞ்சிருக்கான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த துணி தான் முக்கியம். காரணம் என்னென்னா, துணியை சுற்றுறதுக்கு என்ன அடையாளம்? பர்ஃபெக்டாக ஏற்படுத்தியிருக்கின்றது தான் அடையாளன்றதை நம்ம யோபு 38:9 படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டாராகவும் ஒரு செங்கோல் கையில் வச்சிருக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளுகை செலுத்தக்கூடியவராக இருப்பார். அப்படி ஆளுகை செலுத்தும் பொழுது இந்த மோவாப், சேத் இவங்க 2 பேருமே யார்? ஒரே குரூப் தான். இந்த 2 பேருமே ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களை அடையாளப்படுத்துகிறாங்க. அதாவது இஸ்ரவேலுடைய எதிரிகளை அடையாளப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஏதோம் இருக்காங்க இல்லையா, ஏதோம் அதே நேரத்தில் சேயீர் என்னுடைய என்னவாகுமா சுதந்திரமாக மாறுன்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. இந்த ஏதோம் குறித்து என்ன சொல்கிறாங்க வேதாகமத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோமும் யாருக்கு சகோதரன்? ஏசாவுடைய சகோதரன். புரிஞ்சுங்களா? அப்போ ஆபிரகாம், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். அதில் முதல் பையன் ஏசா, 2வது பார்த்தீங்கன்னா யாக்கோபு. அதனால தான் இந்த ஏசாவுக்கு ஏதோம்ன்ற பேர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கூட நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. படிங்க ஆதியாகமத்தில் 36ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர். போதும், ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஏதோம் எங்க இருக்குது? இஸ்ரேலுடைய சவுத் கீழ் பகுதியில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மோவாப் வந்து அதோட ஈஸ்ட் சைடில் கிழக்கு பகுதியில் இருக்குன்றதை இந்த பிக்சர் பார்த்துன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த மோவாப்பும் அந்த சேத்தும் ஒரே குரூப், அதாவது இஸ்ரேலுடைய எதிரிகள் அப்படி சொல்லி பார்த்தோம். அவர்களை தாவீது நிர்மூலமாக்குற மாதிரி ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களையும் இன்னும் கொஞ்ச நாளில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிர்மூலமாக்குவார் அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த செங்கோல் காமிக்கப்பட்டிருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 2வது ஏதோம், சேயீர். புரிஞ்சுங்களா? அப்போ சேயீர் என்பது ஒன்றும் கிடையாது, அதுவும் ஏதோம் வந்து அடையாளப்படுத்தும். உதாரணத்துக்கு அதை நீங்கள் தொடர்ந்து படிங்க. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். பார்த்தீங்களா? சேயீர் மலையில் தான் அங்கே ஏதோம் இருக்குது, அங்கே தான் போய் ஏசா செட்டில் ஆயிட்டான்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க. இதெல்லாம் நிழல், அதோடைய பொருள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது இந்த ஏசாவை வச்சு என்ன புரிஞ்சிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு உண்மையை நம்மளுக்கு முன்னாடி வைக்கிறார். அப்போ ஏசா யாரு? இஸ்ரேலுக்கு சகோதரன் தானே. அந்த சகோதரன் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய மிகப்பெரிய வாய்ப்பை விட்டு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை, ஆசீர்வாதத்தை வித்துட்டாரு, சேல் பண்ணிட்டாராம். பாருங்க, எபிரேயரில் 12ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். பார்த்தீங்களா? இந்த ஏசா என்ன பண்ணாருன்னா, அவர்கிட்ட தான் சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அப்போ அது பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் சரிங்களா? அது குறித்து ஒரு வேலை தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பாடத்தை கவனிச்சிட்டே வாங்க, நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாருன்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்காக விட்டு வித்துட்டாராம். புரிஞ்சுங்களா? அப்போ அது யார் அடையாளப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு அன்றாட உணவுகளை பரலோகத்தின் பிதா நம்முடைய ஆண்டவர் மூலமாக கொடுத்துருக்கார். பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்கள், இதுதான் அன்றாட உணவு. ஆகாரம் எது? சொல்லர்த்தமாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு கிடையாது, ஆண்டவருடைய தெய்வீகமான சத்தியங்கள். இந்த சத்தியத்தை நாளுக்கு நாள் நாம் உட்கொண்டு அதை நிதானித்து பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறி பரலோகம் போகிறதுக்கு தான் இந்த சத்தியங்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய சுயநலங்கள், தேவைகள், உலகங்கள், பாரம்பரியங்கள், சபைகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவருடைய உண்மையை நம்ம விட்டு கொடுத்துடுறோம். அப்படி யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை பார்த்து அதை கேட்டபடி நடக்கலையோ அவர்கள் எல்லாருமே ஏசா மாதிரி ஒருவேளை போஜனத்துக்காக ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு குரூப்பு அடையாளம். அவர்கள் யாருன்னா, உலகத்தில் கூடிய தவறான விசுவாச அமைப்புகள். புரிஞ்சுங்களா?
அப்போ நாம் உண்மையான விசுவாச அமைப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த வசனம் இப்படி சொல்லுதா அப்படின்றத சரியாக நிதானித்து பார்த்து அதை உட்கொண்டு அதை ஏற்றபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர மற்றபடி அல்லன்றதையும் இங்கே சொல்லி காமிக்கிறார். பின்னாடி நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடினா கூட கிடைக்காது, ஒரே ஒரு டைம் தான் ஆண்டோடைய அழைப்புன்றதையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த ஏசா தன்னுடைய அறியாமையினால பலகீனத்தினால் என்ன பண்ணிட்டார்னா ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டார். அதனால தாவீது ராஜா என்ன பண்ணார்னா அவர்களை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த விசுவாச அமைப்புக்குள்ளாக அநேகர் பலகீனத்தினால உண்மையை தெரிந்தும் கூட ஆண்டவரை பின்பற்ற முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களையும் இன்னும் கொஞ்ச நாளில் தன்னுடைய சுதந்திரமாக தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள என்ன பண்ணுவார்னா கொண்டு வந்துடுவாராம். எப்படி மோவாப் சங்கீதம் 68 சொல்லும் பொழுது மோவாப் என்னுடைய பாதபாத்திரம் சொன்னாரோ, நம்ம அந்த இடத்த நம்ம கவனிச்சோம் இல்லையா. பாதபாத்திரம் என்ன அர்த்தம்? வாஷ் பாட் அப்படின்னு பார்த்தோம், வாஷிங் பாட்டு, சரிங்களா. அப்போ கால் கழுவக்கூடிய பாத்திரம். மோவாப் எப்படி இருந்தாங்க? அதிகாரத்தில் மேட்டின் மேல ஒரு மேன்மையான இடத்துல இருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கிறவங்கள இந்த பாதத்தை கழுவக்கூடிய பாத்திரம் மாத்திரம் சொன்னார் இல்லையா. அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் எடுக்கிறேன், அவங்களுக்கு தண்டனைகள் கொடுத்து நிர்மூலமாக்கின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஒரு ஏதோமையும் இந்த சேயரும் ரெண்டும் ஒன்று தான். அவங்களையும் என்ன பண்ண போறாருன்னா என்னுடைய சுதந்திரமாக மாற்றிக்கொள்ளுவேன் அப்படின்றத அங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படின்னா அவர்களையும் என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் சொல்லி காமிக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் இன்னும் கொஞ்ச நாளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகைக்குள்ளாக வந்துடும். இதுதான் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இதுதான் ஆதாம்கிட்ட முதல்ல கொடுத்தார், நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொன்னார். அவருடைய கீழ்ப்படியாமையினால அந்த ஆளுகையை என்ன பண்ணிட்டார்னா அங்கே ஆதாம் இழந்து போனது மாதிரி கீழ்ப்படிதல் மூலமாக நம்முடைய ஆண்டவர் இந்த ஆளுகையை இன்னும் கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் செலுத்தும் பொழுது மோவாப் ஆகிய உலக ராஜ்யங்களும் இந்த ஏதோமாகிய தவறான பலகீனமான விசுவாச அமைப்புகளும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருன்றதையும் சொல்லி காமிச்சார். இப்படிப்பட்ட ஆளுகை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமியில் வரப்போகுதுன்னு சொல்லி காமிச்சாரு. அப்படிப்பட்டவர் தான் பிறப்பார் அப்படின்றதுக்கு தான் அந்த தீர்க்க தரிசனம். எது? இப்போ படிங்க, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17 படிங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட மிகப்பெரிய ராஜாவை அவரை காண்பேன், அவரை தரிசிப்பேன் அப்படின்றது எப்போ? இப்பொழுது அல்லன்னு சொன்னார் இல்லையா. அந்த கண் திறக்கப்பட்ட அந்த பிள்ளையாம் இப்போ நமக்கு கண் திறக்கப்பட்டிருக்குது. இப்பொழுதல்லன்னா எப்போ அவரை பார்க்கறது, எப்போ அவரை தரிசிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தில் இன்னைக்கு அநேகர் சொல்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் எப்போ பார்க்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? இப்ப கிடையாதான். அதனால யாராவது ஒருத்தங்க நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், எங்களோட பேசினார் அப்படின்றதெல்லாம் வேத நடிப்பில் இப்ப கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா அவரை நம்ம பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அப்படின்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கிறாரு. என்னைக்கு அவர் உண்மையாக பின்பற்றி இந்த பூமியில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நிரூபிக்கிறாங்களோ அவர்கள் அந்த நிலைமைக்கு போகும்பொழுது தான் அவரை தரிசிக்க முடியும். ஆனால் அவரை பற்றி புரிந்துகொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் சொல்லும் பொழுது அது யார்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அப்படின்னா அவர் தான் ஸ்டாரு. அவரை இந்த பூமியில் பரலோகத்தின் பிதா பரிபூர்ணமாக பிறக்க வச்சிட்டாரு. அப்படி பிறக்க வச்சிருக்கும் பொழுது அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பாங்களே தவிர எது அடையாளம் கிடையாது, ஸ்டார் கிடையாது. காரணம் என்ன? அவரே ஸ்டார். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த ஸ்டாரோடைய நோக்கம் என்ன? அது உண்மை கிடையாது. புரிஞ்சுங்களா? அது என்னன்றது தெரியணும்னா அடுத்த வாரம் நீங்கள் கவனிங்க, நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? அடுத்தது யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் சொல்லி பார்த்தோம். அடுத்து இஸ்ரவேலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும் சொல்லும் பொழுது அந்த செங்கோல் எதை அடையாளப்படுத்துனா ஆளுகைய அதிகாரத்தை. அப்போ நட்சத்திரமாகி நம்முடைய ஆண்டவர் அநேகரை நீதிக்குள்ள கொண்டு வருவார், அதே நேரத்தில் ஆளுகையும் செய்வான்றதை சொல்லி காமிச்சாங்க. அப்போ 2 காரியங்கள், அவர் ஆசாரியராக இருந்து ராஜாக்குறை வேலையும் செய்வன்ற ஒரு அடையாளத்தை காமிச்சாங்க. அது தெளிவாக நமக்கு புரிய வச்சிட்டானதை நம்ம கவனிக்கிறோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த ஸ்டாரை பற்றின அடையாளங்கள் யாருக்கு மட்டும்தான் புரியும்?
நல்ல கவனி அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டார் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டார் அந்த ஸ்டாராகி நம்முடைய இயேசு கிறிஸ்து யாருக்கு எப்போ புரிய வைப்பார்னா, நல்லா கவனிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பார்த்தீங்களா? பொழுது விடிந்து விடிவெள்ளி அப்படின்றார், டே ஸ்டார் அப்படின்றார். புரிஞ்சுங்களா? விடிவெள்ளி. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் உதிக்கும் போது மட்டுமே அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்முடைய இருதயத்தில் அவர் உதிக்கிறார் என்ன அர்த்தம்னா, விசுவாசத்தின் மூலமாக நமக்கு தெளிவுகளை கொடுக்கிறார்னு அர்த்தம். பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். பார்த்தீங்களா? விசுவாசத்தினால தான் கிறிஸ்து இருதயங்களில் வாசமாக இருப்பார். அப்படின்னா அவரை பற்றின உண்மைகள் நமக்குள்ள இருக்குமா? புரிஞ்சுங்களா? வேறு எந்த வகையிலுமே எந்த உணர்வின் அடிப்படையிலுமே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்றதை வேதம் தெளிவுபடுத்தி காமிக்குது. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த கேள்வியை நம்ம ஏன் முன் வச்சோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மார்னிங் ஸ்டார், அவர் பெத்லகேமில் பிறப்பார், அவர் தான் ஆளுகை செய்வார்னு சொல்லும் பொழுது அவரை பற்றின உண்மைகள் யாருக்கு தெரியப்படுத்துவார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது தான் இதுக்குள்ளே வந்தோம். அப்படி வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டே ஸ்டார் அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 1:19 படிச்சிருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தில் நமக்கு தெளிவில் கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாருன்னா, விசுவாசத்தின் மூலமாக கொடுப்பான்றதை சொல்லி காமிச்சாரு. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை இருக்கு இல்லையா, அந்த வருகையை இந்த உலகத்தில் எந்த மனிதனுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரே ஒரு மக்களை தவறுன்னு சொல்லி காமிக்கிறாரு. அந்த மக்கள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா பாருங்கள், இந்த விளக்கத்தை சரியாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், டே ஸ்டார்னு சொல்லும் பொழுது மார்னிங் ஸ்டார். இந்த மார்னிங் ஸ்டார் என்பது சூரியன் வருவதற்கு முன்பாக வரதான் மார்னிங் ஸ்டார். இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பார். புரிஞ்சுங்களா? நெட்லேயே தெளிவாக இருக்கும். அப்போது இந்த மார்னிங் ஸ்டார் ஆக்சுவலாக அது வீனஸ் பிளானட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மார்னிங் ஸ்டார் ஆகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கான அடையாளம் தான் இது. அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு முக்கியமான அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தையும் நம்ம பார்க்கணும். பாருங்கள், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பார்த்தீங்களா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ நல்லா கவனிங்க, மார்னிங் ஸ்டார், நீதியின் சூரியன். அப்போது இந்த மார்னிங் ஸ்டார் எப்போ வரும் அப்படின்னா, சூரியனுக்கு முன்னாடி வரதான் இந்த மார்னிங் ஸ்டார். புரிஞ்சுங்களா? சூரியன் நல்லா ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரதான், அதை பற்றி இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காக வரதான் இந்த மார்னிங் ஸ்டார் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இது அழகாக உலகத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியன்றது நமக்கு தெரியும். அப்போ நல்லா கவனிங்க, மார்னிங் ஸ்டார் வரும் பொழுது எப்படி இருக்கும் சூழ்நிலைகள்? இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இருள் சூழ்ந்த பகுதியில் என்ன அர்த்தம்னா, ஒட்டுமொத்த உலகமும் அறியாமைக்குள்ளே புரியாமைக்குள்ளே இருக்கக்கூடிய காலப்பகுதி தான் இருள். இது எப்படி புரிஞ்சுக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது பைபிள். அன்புக்குரிய சகோதரர்களே, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் படிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், இருளில் இருக்கும் ஜனங்கள். பாருங்க, இருளில் இருக்கும் ஜனங்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் வரும் பொழுது முதலாவது வருகையில் அந்த இஸ்ரேல் தேசம் ஃபுல்லாக, பெத்லகேம் ஃபுல்லாக இருளாக இருந்துச்சா? அப்படி கிடையாது. இருள் என்பது அறியாமை. அந்த மாதிரி அறியாமைன்னு சொல்லக்கூடிய இருளுக்குள்ள ஒட்டுமொத்த உலகம் இருக்கும் பொழுது, இதை ஏன் பார்த்தோம்? நல்லா கவனிங்க, கம்பேரிசன் சில நேரத்தில் புரியாது. அப்போ இருள் என்பது அறியாமை இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த உலகமும் அறியாமைக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த டைமில் தான் மார்னிங் ஸ்டார் வரும் வெளியில். அப்போ அது யாருக்கு புரியும்? யார் யாரெல்லாம் அவரை வாஞ்சையோடு தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்னிங் ஸ்டார் வந்துடுச்சு அப்படின்றது தெரியுமா? பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள். பாருங்க, வசனம் கொஞ்சம் இருந்தாடுங்க. வாரத்தின் முதலாம் நாளில் அதிக இருட்டோட, அந்த டைம்லேயே நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்தார் இல்லையா? அவர் ஸ்டார் தானே, நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த ஸ்டார் உயிர் தெழுந்துட்டார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனால் யாருக்கு அது புரிய வச்சாருன்னா, அந்த டைமில் இருள் சூழ்ந்த டைமில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க.
யாரை விழிச்சிருக்கிறா? மகதலேனா மரியாள் மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டவரை நேசிக்கூடிய உண்மையான பிள்ளைகள் விழித்திருக்கிறாங்க. அது மாதிரி தான் ரெண்டாம் வருகையும். உலகத்தில் யாருக்குமே தெரியாது. யார் விழித்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு தெரியும். அதனால தான் சொன்னார், தெசலோனிக்க சபைக்கு எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். பாத்தீங்களா, இது மகதலேனா மரியாள் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. அப்படி இருக்கிறவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் ஸ்டார். அவருடைய பிள்ளைகள் என்னைக்குமே தூங்க மாட்டாங்க. அவரை எதிர்பார்த்து இருப்பாங்க. அவர் எதிர்பார்த்துருக்கும் பொழுது இருள் சூழ்ந்த டைமில் அவர் வந்துடுவார். இருள் சூழ்ந்த டைம் என்ன அர்த்தம்? அறியாமை. உலகம் ஃபுல்லாக அறியாமைக்குள்ள, புரியாமைக்குள்ள தூங்கிட்டு இருக்கோம். மார்னிங் ஸ்டார் வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் சூரியன் வரும் கொஞ்ச நாளில். அப்போ சூரியன் வரும் பொழுது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படிப்பட்ட உண்மைகளும் இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. அதை 2ஆம் வருகின்ற ஒரு பாடத்தில் தீர்க்கமாக நிரூபிப்பார் நம்முடைய ஆண்டவர். காத்திருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. நீங்கள் பொறுமையோடு காத்துருங்க. அந்த பாடமும் இதே மாதிரி எடுக்கப்படும்ன்றதை அவனுடைய கிருபையில் உங்கள் கூட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த காரியத்தை ஏன் பார்த்தோம் அப்படின்னா, மார்னிங் ஸ்டார் அது இருட்டோடு டான் விடியக்கூடிய டைமில் வரும். யாருக்கு புரியும்? விழித்திருக்கவங்களுக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ மார்னிங் ஸ்டார் வருதுன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடும்? சூரியன் வந்துடும். அப்போ சூரியன் வரும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் சூரியன் வந்துருச்சுன்றதை. அந்த மாதிரி தான் அவருடைய வருகையும் இருக்கும் அப்படி சொல்லி காமிச்சாரு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்துட்டார். அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக சகலமும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற உண்மைகளை கூட நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நட்சத்திரம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாக்கோபுலேருந்து ஒரு நட்சத்திரம் சொல்லும் பொழுது அவர் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், அந்த வெளிச்சத்துக்குள்ள வருவாங்கன்றது சொல்லி காமிச்சாரு. 2வது செங்கோல் சொல்லும் பொழுது அவர் ஆளுகையில் செலுத்துவார்ன்றதை அங்கே சொல்லி காமிச்சாரு. அப்போ செங்கோல் ஆளுகையில் செலுத்துவார்னா இஸ்ரேலுக்கு இருந்த எதிரிகள் யாரு? மோவாப், சேத். அப்போ அவங்க எதிரிகள், அவங்க நிர்மூலமாக்குறான்னு சொல்லும் பொழுது இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இந்த மோவாப் மாதிரி, சேத்து மாதிரி கூடிய ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் வரும் பொழுது எல்லா ராஜ்யங்களையும் நிர்மூலமாக்கி என்ன பண்ணுவாரா? பாத்திரம், என் பாதத்தை கழுவக்கூடிய பாத்திரம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ உலக ராஜ்யங்களை தன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வருவான்னு சொல்லி காமிச்சார். ஆச்சரியமான பிரம்மாண்டமான உண்மை. உலகத்தை எந்த ராஜ்யமும் எந்த அதிகாரமும் மேலே நிற்க முடியாது. எல்லாமே பாதத்தை கழுவக்கூடிய லெவலில் கொண்டு போயிடுவான்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில் ஏதோம், சேயிர் அவங்க பாவம். உலகத்தில் அநேக விசுவாச அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை போஜனத்துக்காக, சுயநலத்துக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக செவி தினமுள்ளவர்களாகி சத்தியத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்க. இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், அவர்களை என்னோட சொத்தாக நான் எடுத்துப்பேன், ஆனால் தண்டிக்க விட மாட்டேன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்போ உலகத்தில் கூடிய எல்லா விசுவாச அமைப்புகளை இந்த ஏதோம் அடையாளப்படுத்தி காமிக்குது. அவர்களையும் என்னுடைய கண்ணில் கொண்டு வந்துடும் சொல்லி காமிச்சார். அப்போது இந்த செங்கோல், இந்த ஆளுகையை நம்முடைய ஆண்டவர் செலுத்தும் போது ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் அவருடைய கண்ட்ரோல் இருக்குன்றதையும் சொல்லி காமிச்சார். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவர் கூட ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாராக, ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ராஜாவாக நம்முடைய ஆண்டவர் கூட நம்ம நிற்போன்றதான் இந்த சத்தியங்கள். அப்போது இந்த சத்தியத்தை தான் நமக்கு என்னாமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 19 வரைக்கும் சொல்லி காமிச்சாரு. அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆளுகை செய்வார், அப்படிப்பட்ட வகையில் தான் பிறப்பான்றதுக்கு அடையாளம் பிள்ளையை துணியில சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பார்கள். அதுதான் அடையாளமே தவிர சார் கெட்டது அடையாளம் கிடையவே கிடையாது. அதுக்கும் வேதாகமத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை வசனத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்கிறவங்க அவரை பற்றி தெரிஞ்சு அவர் மாதிரியே ஸ்டாராகவும், அதாவது வானத்து நட்சத்திரமாகவும், அவர் மாதிரியே ராஜ்யவாகவும் மாற ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.